வணக்கம். இந்த செஷன்ல DevOps பத்தின நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். லாஸ்ட் 10 to 15 இயர்ஸா ஐடி இண்டஸ்ட்ரியில DevOps அப்படின்றது ஒரு பெரிய பஸ்வேர்டாவே இருந்துட்டு வருது. நிறைய பேர் அதை பத்தி ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீரியஸ் ஆஃப் செஷன்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா DevOps பத்தின எல்லா டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ், நிறைய டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்ஸ், அந்த கல்ச்சர், அந்த மெத்தடாலஜியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ டெவாப்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது சாஃப்ட்வேர் டெவலப் பண்றவங்க வந்து டெவலப்பர்ஸ், அதுல இருக்கக்கூடிய டெவ் பிளஸ் ஐடி ஆப்ரேஷன்ஸ் டீம், அந்த டெப்ளாய்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ், மானிட்டரிங் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ். இந்த டெவ் அண்ட் ஆப்ஸ் அப்படின்ற ரெண்டு வார்த்தைகளுடைய காம்பினேஷன் தான் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இல்லை பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெவலப் பண்ணி தருவாங்க. டெவலப்பர்ஸோடைய வேலை அதுதான். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து டெவலப்மெண்ட் டீம் வந்து கஸ்டமர் கூட பிளான் பண்ணி கோடிங், அந்த பில்டிங், அந்த டெஸ்டிங்லாம் வந்து டெவலப்மெண்ட் டீம் பண்ணுவாங்க. வேற ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து அந்த என்விரான்மெண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் சர்வர்ஸ், அந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து மானிட்டர் பண்றது, ஆப்ரேட் பண்றது, டிப்ளாய் பண்றது, அப்கிரேட் பண்றது, இந்த ஒர்க்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது ரெண்டு டிஃப்ரெண்ட் வார்த்தைகளுடைய காம்பினேஷன். டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் உடைய டெவ் அண்ட் ஆப்ஸ் உடைய காம்பினேஷன் தான் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டு டீமும் வந்து ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் தனித்தனி டீமா தான் இருந்தாங்க. டெவலப்மெண்ட் டீம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் தனியா இருப்பாங்க, ஐடி ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து தனித்தனியா இருப்பாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி எண்ட் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருந்தது. என்னென்ன டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ், இந்த ரெண்டு டீமை எப்படி நம்ம வந்து ஒன்னா வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெவாப்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு டூலா இல்ல ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்ணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது இட் இஸ் எ மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஆர் இட் கேன் பி எ கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கல்ச்சர், இந்த மெத்தடாலஜி மெயினாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குன்னு கிடையாது. பட் மற்ற டிஃப்ரெண்ட் ஐடியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை வந்து எப்படி வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த டெவாப்ஸ். டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் 5 முக்கியமான விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்பர் 1 விஷயம் நம்ம சொன்ன மாதிரி தான் டெவலப்மெண்ட் டீமையும் ஆப்ரேஷன்ஸ் டீமையும் ஒரே டீமா வந்து கன்சிடர் பண்ணி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது டெவாப்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன். இப்போ ஜென்ரலா ஒரு டெவலப்பர் வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் கூட பேசணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த டீம் லீட், அந்த மேனேஜ்மெண்ட் ஹையரார்கியை ஃபாலோ பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கஸ்டமர் கூட பேசணும் அப்படின்னா கூட நிறைய வந்து பாட்டில் நெக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்றது. தென் இன்டெகிரேஷன். இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம டிப்ளாய் பண்றோம், டெவலப் பண்ணி அதை கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து அந்த ரிலீசஸை கொண்டு போயிட்டு இன்டெகிரேட் பண்ணி சேர்க்கறதுக்கு எம்ஃபாசிஸ் பண்றாங்க. ஸோ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 விஷயங்கள் தான் வந்து ரொம்பவே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ ஃபைனலாக வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட்டை டெலிவர் பண்றாங்க, எப்படி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து டிப்ளாய் பண்றாங்க அப்படின்றதுடைய ஒரு எம்ஃபசிஸ் தான் வந்து டெவாப்ஸ். டெவாப்ஸ் அப்படின்றது இட் இஸ் எ மெத்தடாலஜி ஆர் கல்ச்சர் யூஸ்ட் பிரைமர்லி இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அவங்க எதை எம்ஃபாசிஸ் பண்ணி வந்து இதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க? கொலாபரேஷன் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் டீம், கம்யூனிகேஷன், இன்டெகிரேஷன், ஆட்டோமேஷன், டெலிவரி அண்ட் டிப்ளாய்மெண்ட். இந்த 5 விஷயங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரைமரியா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த செஷன்ல வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா டெவாப்ஸ்க்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவோம். ஹிஸ்டரி ஆஃப் டெவாப்ஸ், பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெவாப்ஸ், டெவாப்ஸ் உடைய பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், டெவாப்ஸ்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, டெவ் செக்ஆப்ஸ்ன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க, ஃபின்ஆப்ஸ் யூஸ் பண்றாங்க, ஜிட்ஆப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்குன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த பர்டிகுலர் செஷன்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க், இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் மூலயமா நம்ம டெவலப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை வந்து ஆட்டோமேட் பண்றோம். டெவலப் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை வந்து டிப்ளாய் பண்றதுல வந்து ரொம்பவே வந்து குயிக்கான ஒரு இன்டெகிரேஷன் அண்ட் டெலிவரி பைப்லைனை வந்து உருவாக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல டெவாப்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு ஐடி டீம் என்ன பண்ணுவாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த
அண்டர்லைங் சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் பண்றது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பேட்ச் பண்றது, இந்த மாதிரி ஒர்க்லாம் ரொட்டீனா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி டெவலப்மெண்ட் டீமோடைய ஃபோக்கஸ் வந்து மோஸ்டா வந்து அந்த அண்டர்லைங் பிளாட்ஃபார்ம் லைக் .NET ஜாவாவா இல்லை எதுல டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த பிளாட்ஃபார்மை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து அந்த அப்ளிகேஷனுடைய கோடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டீம்ஸோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து கிராஸ் பாலினேட் பண்றது, அதாவது கொலாபரேஷனை வந்து மொத்தமா கொண்டு வரது தான் வந்து டெவாப்ஸ் உடைய பிரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ டெவாப்ஸ் அப்படின்ற கல்ச்சர், டெவாப்ஸ் அப்படின்ற மெத்தடாலஜி மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, they are trying to bridge the gap between development team and operations team. ஸோ இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு காலத்துல வந்து இந்த லீன் பிரின்சிபல், அஜைல் பிரின்சிபல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மூலயமா எப்படி வந்து சாஃப்ட்வேரை வந்து குயிக்கா டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடாலஜிஸ் தான் அது. ஸோ அந்த லீன், அஜைல் அதெல்லாம் வந்து அப்படின்னா என்ன, அதுக்கும் டெவாப்ஸ்க்கும் என்ன சம்மந்தம், இல்லை இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம செஷன்ல பார்ப்போம். ஸோ டெவாப்ஸ் உடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவாப்ஸ் இஸ் மென்ட் டு டெனோட் க்ளோஸ் கொலாபரேஷன். 2 டீமும் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். கிராஸ் பாலினேஷன் பிட்வீன் வாட் வேர் ப்ரீவியஸ்லி பியூர்லி டெவலப்மெண்ட் ரோல் அண்ட் பியூர்லி ஆப்ரேஷன்ஸ் ரோல். ஸோ இப்போ வந்து தனித்தனியா இருப்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட்ன்றவங்க வந்து டெவலப்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதோட அவங்க வேலை முடிஞ்சிடும்ன்ற மாதிரி இருக்கும். ஆப்ரேஷன்ஸ் டீம் தான் வந்து அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. QA டீம் வந்து அவங்க குவாலிட்டி டெஸ்டிங், அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டேஜில் மட்டும்தான் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. லேட்டரா வந்து அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்காது. ஸோ ஜென்ரலா ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த ரெவல்யூஷன் மூலயமா சில விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வராங்க, இந்த 5 விஷயங்கள். அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் கொடுக்குறாங்க. இப்போ கஸ்டமருக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் தனியா இருக்கிறாங்க, டெவலப்மெண்ட் டீம் தனியா அங்க இருக்கிறாங்க அப்படின்னா, தென் அதுல வந்து இப்போ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ், எண்ட் கிளைண்ட் வந்து இப்போ இந்த இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேப்னால அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து இம்பாக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங். அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, கஸ்டமருக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் அண்ட் புது ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முன்னாடி வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் வந்து கஸ்டமருக்கு போய் சேரும். இப்போ அந்த குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெவாப்ஸ்ல நிறைய பிரின்சிபல், நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், we can enhance the collaboration and communication primarily. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் வந்து அந்த ஃபீச்சர்ஸ், அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்பவே குயிக்காக வந்து போய் சேர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே அதிகமாக இருக்கு. ஸோ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி 3 ஏரியான்னு கேட்டாங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன், கொலாபரேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. பிட்வீன் யாருக்குள்ள, டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஆப்ரேஷன்ஸ் டீமுக்குள்ள கொலாபரேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் இன்டெகிரேஷனை இம்ப்ரூவ் பண்றது தான் இட் இஸ் DevOps. ஓகே, Dev plus Operations. ஸோ இன்னும் சில விஷயங்கள் வந்து நமக்கு எதனால இந்த டெவாப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் டீமும் ஆப்ரேஷன்ஸ் டீமும் தனித்தனி டீமா இருப்பாங்க. ஸோ இப்போ டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு டீம் லீட் இருப்பாங்க, ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு SME, டீம் லீட் அண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்க டெவலப்மெண்ட் டீம் வந்து ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றாங்க அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேரை அவங்க டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்றதெல்லாம் வந்து மேபி அவங்களோட லோக்கல் மிஷின்ல டெஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல இருக்கிற அளவுக்கு வந்து ஸ்டிஞ்சன்ட் செக்யூரிட்டி பாலிசிஸோ இல்லை அங்கே இருக்கிற மாதிரி கான்ஃபிகரேஷனோ, ஸோ அந்த என்விரான்மெண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து அவங்களுடைய லோக்கல் சிஸ்டம்ல இல்லை அவங்களுக்கு கிடைச்ச என்விரான்மெண்ட்ல வந்து டெவலப் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து பக்காவா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன்ஸ் டீம்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து அதை கொண்டு போயிட்டு ஒரு ஃபைனல் என்விரான்மெண்ட்ல டெப்ளாய் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து மாறும். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னும் போது ஐடியல் என்விரான்மெண்ட்ல வந்து ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கணும். இப்போ வந்து டெவலப்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஒரு ஹேண்ட் புக் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்க வச்சிருக்கிற என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்ட்ல என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கு, என்னென்ன வெர்ஷன் இருக்கு, என்னென்ன OS யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரீ ரெக்வசைட்லாம் வந்து கண்டிப்பா ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து ஃபாலோ பண்ணணும், நம்பர் 1. ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த அவங்க யூஸ் பண்ற டெஸ்டினேஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து அந்த பர்டிகுலர் வெர்ஷன் இல்லாம போகலாம், இல்லை அந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் வந்து மாறலாம். ஸோ இப்போ வந்து அவங்க டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் டீம் சப்போர்ட் பண்ற ஆப்ரேஷன்ஸ் டீம் சப்போர்ட் பண்ற என்விரான்மெண்ட்டுக்கும்
பிரைமரியா வந்து இந்த செக்யூரிட்டி பாலிசிஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ செக்யூரிட்டிஸ் பாலிசிஸ் வந்து மாறும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஆப்ரேஷன்ஸ் டீம். செகண்ட் வந்து அந்த அண்டர்லைன் கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அவங்க யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதோடைய வெர்ஷன், அதோடைய பில்டு, தென் அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே மாறுபடும். ஸோ அப்படி மாறுபடும் போது வந்து நிறைய பிரச்சனைகள் கான்ஃபிகரேஷன் லெவலில் வரும். தென் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபைல் லொகேஷன்ஸ்ல பெர்மிஷன்ஸ் அண்ட் அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல ரொம்பவே ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இருக்கும். ஸோ ப்ரொசீஜர் மாறும், கான்ஃபிகரேஷன்ஸ் மாறும், ஃபைல் லொகேஷன், செக்யூரிட்டி பாலிசிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறுபடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ டெவலப்மெண்ட் டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது பக்காவா ஒர்க் ஆயிட்டு இருந்தது, நீங்க வந்து இப்போ ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய சேலஞ்சஸ் வருது அப்படின்னா, உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரன் பண்ணும்போது வேற எங்கேயாவது லொகேஷன்ல வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஃபெச் பண்ற மாதிரி அவங்க ரன் பண்ணிருப்பாங்க. பட் இந்த ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது நிறைய பாலிசிஸ் இருக்கும், நிறைய ஆன்டிவைரஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ செக்யூரிட்டி விஷயங்கள் வந்து பிளாக் பண்ணும் நிறைய விஷயங்களை. ஸோ டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்றாங்க, ஸோ சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணிட்டோம், எங்களுடைய சாஃப்ட்வேர் இருந்தாங்க போய் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன்ஸ் டீம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய பக்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஐடியலா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஈவெண்ட்லெஸ் டிப்ளாய்மெண்டா இருந்திருக்கணும். பட் ஐடியலா ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து இல்ல இது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் டீம் எல்லாருமே வந்து ஒரு ஃபயர் ட்ரில்ல தான் ஒர்க் பண்ணி இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் வந்து ஒரு புது வெர்ஷன் வரும்போதோ இல்ல புது சாஃப்ட்வேர் ரிலீஸ் வரும்போதோ இந்த பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தது ஒரு ட்ரெடிஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் என்விரான்மெண்ட்ல. ஸோ அதனாலதான் இது வந்து வால் ஆஃப் கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தாங்க திருப்பி இந்த சாஃப்ட்வேரை வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப டிலே இருந்துட்டே இருக்கும். இப்போ டெவலப்மெண்ட் டீம் வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் ஒப்படைச்சிருவாங்க, திருப்பி அவங்க மேனேஜர் மூலயமா போயிட்டு இல்ல இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னோடனே திருப்பி அவங்க வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிலே. ஸோ டெவலப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரன் பண்ண என்விரான்மெண்ட், அவங்க டெஸ்ட் பண்ண என்விரான்மெண்ட்ல அது ஒர்க் ஆகுது. மேபி அது வந்து அவங்களுடைய அசம்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ டெவாப்ஸ் இல்லாம ஒரு இஷ்யூ ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலா வந்து இப்போ கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க, கஸ்டமர் ஓகே சாஃப்ட்வேர் இல்ல ப்ராப்ளம் இருக்கு, சப்போர்ட் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எமர்ஜென்சியா என்ன பண்ணுவாங்க, ஸோ அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல, ஒரு P1 டிக்கெட் இல்லை வந்து ஒரு ப்ரையாரிட்டி டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு ஸோ வந்து நம்ம ஃபயர் ட்ரில்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கும் ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கும் இது மட்டும் சேலஞ்ச் கிடையாது. இன்னும் ஒரு சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டெவலப்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு. ஆப்ரேஷன்ஸ் டீம் என்ன சொல்லுவாங்க, நான் நீங்க சொன்ன அப்படியே இருக்க என்விரான்மெண்ட் எல்லாமே அப்படியே ஹேண்டில் பண்ண, கோடு தான் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு எண்ட் ஹியர். ஓகே, ஸோ அவங்க தப்பா டெப்ளாய் பண்ணுவான்னு சொல்றாங்க, இல்ல வந்து இங்க வந்து உங்களுடைய கோட் ப்ராப்ளம் சொல்லிட்டு இந்த ஃபைட் வந்து எண்ட்லெஸ்ஸா தான் போயிட்டு இருக்கும். இப்போ இதுல மூணாவது ஆஸ்பெக்டா வந்து பிசினஸ் உடைய ரெக்யர்மெண்ட் என்னவா இருக்கும், எனக்கு வந்து இதுல வந்து சின்ன சின்ன பக்ஸ் இருக்கு, இதுல வந்து இந்த ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகல, எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்ததுன்னா என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், பிசினஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிசினஸ்ல வந்து புது ஃபீச்சர் வேணும், அந்த ஃபீச்சரை வந்து டெவலப்மெண்ட் டீம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீச்சரை ரெடி பண்றது தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன்ஸ் டீம் என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி நீங்க வந்து புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வரீங்க, இதனால நிறைய அவுட்டேஜஸ் இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட் டீம் நம்ம வந்து ஆர்கனைசேஷன்ல வந்து அஜைல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்றோம்னு சொல்றோம். தட் மீன்ஸ் எவ்ரி 2 வீக்ஸ் ஆர் எவ்ரி வீக் வந்து நம்ம புது புது கோட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ வந்து நம்ம கோடை வந்து அந்த பர்டிகுலர் எண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாம இருந்தா தெர் இஸ் நோ அப்ஜெக்டிவ் வந்து அங்கே சர்வ் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களால வந்து அந்த பர்டிகுலர் புது ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு போக முடியல அப்படின்றது வந்து அவங்களுடைய கன்சர்னா இருக்கும். ஸோ ஐடி ஆப்ரேஷன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அவுட்டேஜ் வருது, நீங்க அடிக்கடி ஸ்டேபிள் என்விரான்மெண்ட்ல புது புது விஷயங்களை கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கன்சர்ன் ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டீமுக்குள்ள வந்து சேலஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும். கஸ்டமர் வந்து அவங்களுக்கு புது ஃபீச்சர் வேணும், டெவலப்மெண்ட் டீமோடைய வேலை அஜைல் ப்ராசஸ்ல வந்து எவ்ரி வீக் ஆர் எவ்ரி 2 வீக்ஸ் வந்து அந்த புது ஃபீச்சரை கொண்டு போயிட்டு எண்ட் என்விரான்மெண்ட்ல கொண்டு போயிட்டு சேர்க்கணும். ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து இது ஆல்ரெடி ஸ்டேபிளா ஓடிட்டு இருக்கு, இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இப்ப நம்ம டெவாப்ஸ்ல வந்து பாத்துக்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் டெவாப்ஸ்ன்றது ஒரு பெரிய யானை, ஆனா வந்து அதுல நிறைய பேர் நினைச்சுப்பாங்க ஸோ இதுதான் டெவாப்ஸ், இதுதான் டெவாப்ஸ் அப்படின்ற மாதிரி சில சில விஷயங்களை மட்டும் அவங்க டெவாப்ஸ் நினைச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எல்லாருக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு டீமையும் வந்து ஒன்னா ஒர்க் பண்ண வச்சாலே டெவாப்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பிரைமரி அப்ஜெக்டிவ். கொலாபரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வைட்டல். பட் அதை தாண்டி
டெவாப்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட். இப்போ வந்து அப்ளிகேஷனை மட்டும் நம்ம வந்து ஒரு கோடா ரெடி பண்ணி டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டிலேடா நம்ம டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கு, நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா தென் அதில் நிறைய சேலஞ்சஸ் வரதான் செய்யும். ஸோ அப்போ வந்து ரெண்டுமே ஐடென்டிக்கலா ரெண்டும் சிமிலரா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன் டீம் வந்து ஒரு கோட் ரெடி பண்ணி தராங்களோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்கு, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட்டா ஒரு கோடா வந்து ரெடி பண்ணி டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் அப்படின்றதும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். தென் ஆட்டோமேஷன். ஸோ இதுல வந்து எல்லாமே மேனுவல் ப்ராசஸா நம்ம வந்து டிப்ளாய் பண்றோம், டெலிவர் பண்றோம், இன்டெகிரேட் பண்றோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வந்து அந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ டெவாப்ஸ்ல வந்து ஆட்டோமேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராடக்டை வந்து கம்ப்ளீட்டா கொண்டு போய் சேர்க்கறது வந்து அப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட்ல கஸ்டமர் கேட்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்பப்ப எதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி, எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து சின்ன சின்ன டிப்ளாய்மெண்ட்ஸா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ கொலாபரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா உண்மைதான். கொலாபரேஷன் இட் இஸ் அ கல்ச்சர், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் தட் ஹெல்ப்ஸ் bridge the gap between development and operation. அதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட், ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஸ்மால் டிப்ளாய்மெண்ட்ஸை நம்ம வந்து ஃபீச்சர்ஸை கொண்டு போய் சேர்க்கறது எல்லாமே டெவாப்ஸ் தான். இப்போ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு, 3 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லலாம். என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள். ஸோ பீப்புளை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர், நம்ம வந்து அந்த கொலாபரேஷன் கொண்டு வரோம். ஒரு பர்டிகுலர் டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கும் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை வந்து அந்த கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்றோம். ஸோ மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ஒரே டீமுக்குள்ள கொண்டு வரோம். டெவாப்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு லீடர்ஷிப் இருப்பாங்க, ஒரே மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான யார் யாருக்கு என்ன ஸ்கில்ஸ் மிஸ் ஆகுது, என்னென்ன ஏரியாஸ்ல வந்து நமக்கு வந்து லேர்னிங் கர்வ் இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு இட்ஸ் எ கல்ச்சர், இட்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னும் போது அந்த டிசிப்ளினை வந்து நம்ம கொண்டு வரணும் அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள்ஸ்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த பீப்புள். ஃபண்டமெண்டலா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் டு எவால்வ், தே ஹேவ் டு என்ஹான்ஸ் தேயர் ஸ்கில்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து கேப் இல்லாம நம்ம கொண்டு போனோம். செகண்ட் வந்து ப்ராசஸ். ஸோ ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காம்ப்ளைன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், டிசைன்ல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொண்டு வந்தா குயிக்கா நம்ம ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற ப்ராசஸை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். ஃபைனலா வந்து ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து 3P அப்படின்னு சொல்லுவாங்க, பீப்புள், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட். இது 3 தான் வந்து ரொம்பவே முக்கியமான பில்லர் இன் டெவாப்ஸ். ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டூல்ஸ், நீங்க வந்து கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேரா இருக்கலாம், இல்லை நீங்க டெவாப்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸா இருக்கலாம், அந்த பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் குள்ளே தான் வரும். இந்த 3Ps அப்படின்னு சொல்லுவாங்க, பீப்புள், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது டூல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த SDLC லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தின டீடைல்டான ஒரு தனி செஷன் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து வாட்டர் ஃபால் மாடல், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாடலில் வந்து இனிஷியலா வாட்டர் ஃபால் மாடல் அப்படின்றது இருந்தது, தென் அஜைல் மாடல் அப்படின்னு இருந்தது, தென் டெவாப்ஸ் மாடல் இப்போ கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து ஒரு எவல்யூஷன் தான். ஸோ வாட்டர் ஃபால் வந்து அஜைலா மாறுச்சு, அஜைலுடைய யூசேஜை வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ்ல வந்து அந்த அந்த பர்டிகுலர் மாடலை வந்து ஃபாலோ பண்ணி இன்னும் மெச்சூர்ட் மாடலாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி தெரிஞ்சுப்போம். பட் ஆன் அ வெரி ஹை லெவல் இப்போ நீங்க உங்களுடைய ரியல் யூஸ் கேசஸ் எடுத்துக்கங்க. இப்போ நான் வீட்டில் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் இல்லை 15 இயர்ஸ் பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கேம் விளையாட போறேன், இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னா மோஸ்டா அது எப்படி இருக்கும், ஒரு தனி CD ஆர் DVDல வந்து நமக்கு அது கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி அதை யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இதுல வந்து நமக்கு வெர்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ எனக்கு வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அந்த மாதிரி வந்து ஒரு ரிலீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. 2005, 2010. இப்போ ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ 2016 ஆர் ஆஃபீஸ் 2019 அப்படின்ற மாதிரி நம்ம அதை சாஃப்ட்வேரை வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம நியூவர் வெர்ஷனை வந்து திருப்பி வாங்கி அதை ரன் பண்ணுவோம். இப்போ கேமா இருக்கலாம், அது சாஃப்ட்வேரா இருக்கலாம், இது வந்து இட் கேன் பி எனி பர்டிகுலர் IT சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஸோ
இதுவே நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவனிச்சீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் இல்ல மொபைல் ஆப் ஸ்டோர்லாம் போனீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து குடுக்குறாங்க. இந்த அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ், அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அந்த அப்டேட் பண்றப்ப மட்டும் வந்து உங்களுக்கு டவுன் டைம் வருது. கரெக்ட்டுங்களா? ரொம்ப கம்மியான டவுன் டைம். வேறஸ் இந்த பழைய கான்செப்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி, திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ வாட்டர்ஃபால் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷன் வச்சு ஒரு எவ்ரி 1 இயர் ஆர் எவ்ரி 2 இயர்ஸ் ஆர் எவ்ரி 3 இயர்ஸ் வந்து புது புது வெர்ஷன்ஸ் ஆர் புது புது ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற இப்போ அஜைல் மாடல்ல வந்து கஸ்டமருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எவ்ரி 1 வீக் ஆர் எவ்ரி 2 வீக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்பிரிண்ட் மாடல்ல வந்து நமக்கு வந்து அந்த புது ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அது நம்ம கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. வேற இப்போ மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்க ஆன்லைன்ல கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் 365 ஆர் எனி அப்ளிகேஷன், நிறைய சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதுலலாம் நீங்க வந்து காலையில பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஈவினிங் பாத்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர்ஸ் ஆட் ஆனதுக்கான டவுன் டைம் இல்ல நீங்க உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட் எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ மாடல் வந்து மாறிட்டே வருது. ஸோ வாட்டர் ஃபால் வந்து அஜைல் மாடலா மாறிச்சு, அஜைல் மாடல் வந்து இப்ப டெவாப்ஸ் மாடலா மாறிடுச்சு. ஸோ வாட்டர் ஃபாலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ அதை அனலைஸ் பண்ணி கோட் எழுதுவாங்க டெவலப்பர்ஸ். கோட் எழுதி அது குவாலிட்டி டெஸ்டிங் அண்ட் இன்டெகிரேஷன் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் எல்லா டெஸ்டிங்கை முடிச்சதுக்கப்புறம் அதை ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு லீனியர் அண்ட் சீக்வென்ஷியல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த புது ரிலீஸ் வந்து மேபி ஆஃப்டர் 6 months ஆர் ஆஃப்டர் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் புது ஃபங்க்ஷன் புது பர்டிகுலர் ஃபீச்சர் வரும். அஜைல் மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பிரிண்ட் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைட்ல இந்த கலர்ஸ் பாருங்க. ஸோ அனாலிசிஸ், கோட், டெஸ்ட் அண்ட் டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து மறுபடியும் போயிட்டு அவங்களுடைய யார் பிசினஸ் ஓனர் யார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பாருங்க, இல்லை ஏதாவது இதில் ஆட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எவ்ரி 2 வீக்ஸ் ஆர் எவ்ரி வீக் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து கஸ்டமர்ஸ்ட்ட வந்து ஃபைனலாக எடுத்துட்டு போய் இந்த ப்ராடக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், வாட்டர் ஃபால்ல மேபி கம்ப்ளீட்டாக வந்து கஸ்டமர் வந்து அப்செட் ஆகலாம், இல்லை இஃப் வி ஹவ் டெவலப்ட் இட் இன் அ ப்ராப்பர் வே ஸோ கஸ்டமர் மைட் பி ஹாப்பி. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த அஜைல் மாடல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து ஒரு ஃபீட்பேக் லூப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபீட்பேக் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நீங்க எதிர்பார்த்ததா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத ஆட் பண்ணி அவங்க வந்து ஃபைனலாக டெப்ளாய் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இன்க்ரிமெண்டலா ஐட்டரேட்டிவா வந்து ஆட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. மேபி இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 months ஆயிருக்கலாம், 1 year ஆயிருக்கலாம். வேற வாட்டர் ஃபால் மாடல்ல அதுதான் பெரிய சேலஞ்சு. ஒரு ஒரு பெரிய ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதோட எண்ட் ரிசல்ட் வந்து at times வந்து it might be a good product, at times it might be a failure product also, we never know. Whereas agile மாடலை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து பாதிலே வந்து we can take a stance whether இந்த இது வந்து we are moving in the right direction இல்லை வந்து இதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படின்றத அஜைல்ல வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா எவ்ரி டைம் எவ்ரி 2 வீக்ஸ் வந்து நம்ம கஸ்டமர் கூட ஒரு ஃபீட்பேக் செஷன் வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஃபீட்பேக் செஷன்ல வந்து அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோமா, ரெடி பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். டெவாப்ஸ் மாடல்ல வந்து அந்த ஃபீட்பேக் லூப் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருந்துட்டே இருக்கும். நம்ம வந்து எவ்ரி 2 வீக்ஸ்க்கு பதிலாக டெய்லி பேசிஸ்ல எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஸோ வி ஆர் கண்டினியூஸ்லி ஹேவிங் ஃபீட்பேக் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் அதாவது நமக்கு கேட்ட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கேட்ட கஸ்டமர், அந்த எண்ட் யூசர் அந்த அவங்களுக்கும் இந்த டெவாப்ஸ் டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு ஃபீட்பேக் இருந்துட்டே இருக்கும். ஸோ வாட்டர் ஃபால்ல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a கைண்ட் ஆஃப் லீனியர் அண்ட் சீக்வென்ஷியல் நேச்சர் மாடல் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து 6 months ஆர் 1 yearக்கு அப்புறம் ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து வாட்டர் ஃபால் மாடலாக இருந்தது. அஜைல் ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால் மாடலை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த வாட்டர் ஃபால் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா ஸோ வாட்டர் ஃபால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் தே வில் ஸ்டார்ட் வித் ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங். கஸ்டமர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்ற அவங்களுடைய நீட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல இருந்து. ஸோ அதுதான் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. கஸ்டமர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, கேதர் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. தென் அதை வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தே வில் ஸ்டார்ட் டிசைனிங் இட். ஸோ வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் கிளியரா ஆனதுக்கு அப்புறம்
ஆர்கிடெக்சர் கொண்டு வருவாங்க, சிஸ்டம் ஆர்கிடெக்சர், லாஜிக்கல் ஆர்கிடெக்சர், அந்த பர்டிகுலர் ஹை லெவல் டிசைன், இந்த பிளானிங்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட், அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து கொண்டு வருவாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் கரெக்டாக தான் இருக்கா, இந்த டிசைன் நீங்க எதிர்பார்த்தது இப்படிதானா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து கோடிங்ல வந்து கொண்டு போவாங்க. ஸோ வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஆக்சுவல் கோடிங் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்றதுன்றது வந்து அதுல ஏதாவது பக்ஸ் இருக்கா, இல்ல அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, ஸோ அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி நிறைய யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், சிஸ்டம் இன்டகிரேஷன் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குவாலிட்டி கேட்ஸ்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தென் வி வில் ஹேவ் த ஃபைனல் ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தென் வி வில் கெட் டு நோ வெதர் அந்த சாஃப்ட்வேர் அந்த இது வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லையான்றது தெரியும். ஸோ இதுல வந்து ஃபைனலா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மேபி இட் மைட் பி குட் ஃபார் த கஸ்டமர் ஆர் இட் மைட் நாட் பி அ குட் ஃபிட் ஃபார் த கஸ்டமர். ஸோ அதனால வந்து இந்த வாட்டர் ஃபால் மாடல் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டு அந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதால நிறைய அதுல டிராபேக்ஸ் இருக்கு. ஸோ இதுல அஜைல் மாடல்ன்ற மாடல்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இந்த அஜைல் மாடலுக்கும் டெவாப்ஸ் மாடலுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு கம்பேரிஷன் பண்ணீங்க அப்படின்னா தெர் வில் பி அ மைனர் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் வந்து அஜைல் மாடலை வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அஜைல் மாடல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிரிண்ட் அப்படின்ற ஒரு இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எவ்ரி 2 வீக்ஸா இருக்கலாம், இல்லை எவ்ரி 2 மந்த்ஸா இருக்கலாம், இல்லை அது வந்து அந்த சாஃப்ட்வேருடைய காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த இருக்கு. இப்போ வெறும் சின்ன ப்ராஜெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எவ்ரி வீக் கூட நீங்க வந்து ஸ்பிரிண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணலாம். அரல்ஸ் வந்து ஒரு மாடரேட் சைஸ் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல இந்த 2 வீக் ஸ்பிரிண்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. 2 வாரத்துக்கு ஒருத்தர் அந்த ஸ்பிரிண்ட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதுல ரெட்ரோஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அஜைல் ப்ராசஸ்ல வந்து ஃப்ரீக்வெண்டா ஒரு ஃபீட்பேக் லூப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வி ஆர் ஜஸ்ட் டயக்ராமேட்டிக்கா அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாட்டர் ஃபால் மாடல்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து எண்ட் டு எண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேற அஜைல்ல வந்து அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வந்து ஐட்ரேட்டிவ் மாடலா இருக்கு. அதாவது வந்து ஃபீட்பேக் லூப் வந்து எவ்ரி 2 வீக்ஸ் வந்து கஸ்டமர் கூட, அந்த பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர் கூட, பிசினஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் அது கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. வேற வி ஆர் ஒர்க்கிங் இன் த ரைட் வே அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அஜைல் மாடல்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து கொலாபரேஷன் இருக்கும் பிட்வீன் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ், அந்த குவாலிட்டி டெஸ்டிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் டெவலப்மெண்ட் டீமுக்குள்ள கொலாபரேஷன் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து கஸ்டமர்கிட்ட வந்து கண்டினியூஸா வந்து ஃபீட்பேக் கேட்டுட்டே இருப்பாங்க. டெவலப்மெண்ட் வந்து ஐட்டரேட்டிவாவே இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, அந்த ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பிரிண்ட் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம். எவ்ரி 2 வீக்ஸ் to 2 months வந்து சைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில டைம் வந்து 2 வீக்ஸ் ஸ்பிரிண்ட் இருக்கும், சில டைம் வந்து 2 months ஸ்பிரிண்ட் கூட இருக்கும். ஸோ பிளானிங் ஃபேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா? ஸோ பிளானிங் ஃபேஸ்ல வந்து வி ஜென்ரலி கோ ஃபார் ரெக்யர்மெண்ட்ஸ் கேதரிங். அதே தான் சேம் ப்ராஜெக்டோட விஷன் என்ன, ப்ராஜெக்ட்ல என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கோல் இருக்கு, என்னென்ன பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எத்தனை ஐட்ரேஷன்ஸ் தேவைப்படும், எத்தனை ஸ்பிரிண்ட் தேவைப்படும், ஸோ இதுல வந்து 2 வீக் ஸ்பிரிண்ட் வைக்கணுமா, இல்லை வீக்லி ஸ்பிரிண்ட் வைக்கணுமா, இல்லை வந்து 2 monthsக்கு ஸ்பிரிண்ட் இருந்தா போதுமா அப்படின்றத வந்து அந்த ப்ராடக்டோடைய கம்ப்ளெக்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி வில் ஹேவ் இட். தென் வந்து ஆஸ் யூஷுவல் தான் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ரிவ்யூ, டெப்ளாய் அண்ட் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து வி ஆர் கண்டினியூஸ்லி ஆஸ்கிங் ஃபார் அப்டேட்ஸ். கஸ்டமர்கிட்ட வந்து ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட வந்து ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுதா, யூசபிலிட்டி எப்படி இருக்கு, கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன. நம்ம வந்து ஃபைனலா எண்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அஜைல் மாடல்ல வந்து எவ்ரி 2 வீக்ஸ் மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் லூப் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டோடைய டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம மாற்றணுமா இல்லை சேஞ்ச் பண்ணணுமான்றத வி கேன் குவிக்லி அடாப்ட் டு சேஞ்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர். ஏன்னா இனிஷியலா கஸ்டமர் வரும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் இருந்திருக்கும். தென் அப்புறம் ஓவர் த பீரியட் வந்து அவங்களுடைய டிமாண்ட், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மாறி இருக்கும். ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னா தென் இந்த அஜைல் மாடல்ல வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சரி, டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இருக்கு. டெவாப்ஸ்லயும் வந்து ஐட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கு. பட் ஃபீட்பேக் லூப் வந்து எவ்ரி 2 வீக்ஸ்ன்றதுக்கு பதிலாக ரொம்ப ரெகுலரா, ரெக்கரண்டா, ஃப்ரீக்வெண்டா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொலாபரேஷன் ஆப்வியஸா அதுதான் வந்து டெவாப்ஸ் உடைய பிரைமரி திங் பிட்வீன் டெவலப்மெண்ட் டீம், குவாலிட்டி அனாலிசிஸ், QA டீம் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் டீமுக்குள்ள பெட்டர் கொலாபரேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் கொண்டு வரது வந்து டெவாப்ஸ் உடைய முக்கியமான விஷயம். தென் கண்டினியூஸா ஃபீட்பேக் கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து அஜைல்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதுல வந்து ஒரு டெவாப்ஸ்க்கான ஒரு டயக்ராமேட்டிக்கா இதுல எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒரு
எண்ட் ப்ராடக்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து கண்டினியூஸா வந்து அதை இன்டெகிரேட் பண்ணி கண்டினியூஸா அதை டிப்ளாய் பண்றது, கண்டினியூஸா வந்து ஆட்டோமேட் பண்றது, இதெல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில இது பண்றாங்க. இப்போ வந்து நம்ம அந்த மேக்கிங் ஆஃப் இந்த எண்ட் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு என்னென்ன தேவை அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு பைப் லைன்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து டெவாப்ஸ் உடைய ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பட் இதை பத்தின நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். பட் அந்த டெவாப்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கண்டினியூஸ் பைப்லைன், இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஒரு ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாம் இப்போ. தென் வி வில் மூவ் ஆன் டு அதர் ஃபேக்டர்ஸ். டெவாப்ஸ்ல என்னென்ன லைஃப் சைக்கிள் இருக்கு, டெவாப்ஸ்ல என்னென்ன ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் டெவாப்ஸ், எதுக்காக ஹிஸ்டரி ஆஃப் டெவாப்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெவாப்ஸ்ன்றதே வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது எப்படி அவங்க வந்து அந்த 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னா, டெவாப்ஸ் அப்படின்றது இட் இஸ் எ எவல்யூஷன். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள்ல இருந்து உருவான ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க், ஒரு கல்ச்சர். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கல்ச்சர் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஸ்டார்டிங் வித் இந்த அஜைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அஜைல் மேனிஃபெஸ்டோ ஆர் அஜைல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா சேம் தான். இப்போ வந்து நம்ம அஜைல்னா என்ன சொன்னேன், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் டெவலப்மெண்ட்டை வந்து அந்த கொலாபரேஷன், அந்த ஃபிளெக்சிபிலிட்டி, கஸ்டமருடைய ஃபீட்பேக், கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது அஜைலுடைய ஒரு முக்கியமான பிரின்சிபல். ஸோ இந்த அஜைல் மேனிஃபெஸ்டோ அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சேர்ந்து 2001 கொண்டு வந்தாங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி. இது வந்து ஒரு மாடர்ன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து 1970s ஆர் 1980sல இருந்தே உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால் மாடல் இருந்தது. அந்த வாட்டர் ஃபால் மாடல் வந்து அஜைலா மாறினது வந்து 2001 இந்த டைம்ல இருந்து வந்து அஜைல் மாடலா கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டெவலப் பண்ணும்போது, நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜஸ் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து லீன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ லீன் ப்ராசஸ்ல வந்து வேஸ்டேஜை வந்து மினிமைஸ் பண்றது, ப்ராசஸை வந்து ஆப்டிமைஸ் பண்றது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் லீன் திங்கிங் சொல்லுவாங்க. அந்த லீன் ப்ராசஸ்ல ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேஸ்டேஜை வந்து மினிமைஸ் பண்றது, தென் ப்ராசஸை வந்து ஆப்டிமைஸ் பண்றது. ஸோ let me give you some notes here. ஸோ 2001 வந்து அஜைல் மேனிஃபெஸ்டோ, அஜைல் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து இந்த அஜைல் மேனிஃபெஸ்டோ கொண்டு வந்தாங்க. தென் லீன் திங்கிங், லீன் ப்ராசஸ். லீன் ப்ராசஸ் உடைய ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து டு மினிமைஸ் த வேஸ்ட் அண்ட் ஆப்டிமைஸ் த ப்ராசஸ். இதுதான் அதோடைய முக்கியமானது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே டைம்ல தான் 2000ல இருந்து இது எவால்வ் ஆகிட்டே இருந்தது இந்த லீன் திங்கிங் அப்படின்றது. ஸோ அடுத்த விஷயம் வந்து ஆரம்பத்தில் அந்த 2000 ஆரம்பத்தில் வந்து கண்டினியூஸ் டெலிவரி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்றது நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொண்டு போயிட்டு எண்ட் கஸ்டமருக்கு சேர்க்கறது. ஸோ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி, கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், கண்டினியூஸ் செக்யூரிட்டி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அதில் கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்றது வந்து ஃபாஸ்டராக வந்து சாஃப்ட்வேரை கொண்டு போய் சேர்க்கறது. ஃபாஸ்டரா மட்டும் இல்லாம ரிலேபிளா வந்து அந்த சாஃப்ட்வேரை கொண்டு போயிட்டு டெலிவர் பண்றது தான் கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய என்னென்ன டூல்ஸ் இருக்கு, எப்படி அதை பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தென் 2008 இந்த டைம்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் அப்படின்றது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த டைம்ல வந்து AWS மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெப்ளாய் பண்றதுக்கு அவங்களே வந்து இந்த கிளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோடனே இது ரொம்பவே வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அஜைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோடுன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து அஜைலா நம்ம வந்து டெப்ளாய் பண்றது. ஸோ இதை வந்து கொண்டு வந்த டீம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை வந்து இந்த டேர்ம், இந்த பர்டிகுலர் விஷயத்தை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கென்ட்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. கென்ட்ன்றது ஒரு லொகேஷன் இன் பெல்ஜியம். ஸோ இந்த பெல்ஜியம் கான்ஃபரன்ஸ் வந்து இட் வாஸ் கண்டக்டட் பை அ குரூப் ஆஃப் பீப்புள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பெல்ஜியன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் பேட்ரிக் டெபாய்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் அஜைல் மேனிஃபெஸ்டோ வந்து இந்த கான்செப்டை வந்து கொண்டு வந்தது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து இட் வாஸ் கெய்னிங் a lot of traction. ஏன்னா வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து
கோடா ரெடி பண்ணி டெப்ளாய் பண்றோம், ப்ரொவிஷன் பண்றோம், எல்லாம் ஓகே. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவிஷன் பண்ணும்போது நிறைய டிலே இருக்கு, மேனேஜ்மெண்ட் சேலஞ்சஸ் இருக்கு. அப்படின்றத வந்து ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோட், அந்த கோட் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டைம்ல தான் வந்து அந்த டெவாப்ஸ் அப்படின்ற வார்த்தையும் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் பேட்ரிக் டெபாய்ஸ் வந்து அடுத்த கான்ஃபரன்ஸ்ல வந்து 2009ல கான்ஃபரன்ஸ் வரும்போது what he did is he started talking about a term called DevOps. DevOps அப்படின்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2009ல வந்து பேட்ரிக் டெபாய்ஸ் அப்படின்றவர் தான் வந்து கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு. ஸோ இது கூட ஃபவுண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்ரிக் டெபாய்ஸ் அண்ட் there is also one more person called ஆண்ட்ரூ. ஓகே, ஆண்ட்ரூ ஷாஃபர் அப்படின்றவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் they started with this DevOps அப்படின்ற டேர்ம் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து அந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ் வந்து அந்த பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அஜைல் 2008 கான்ஃபரன்ஸ்ல தான் வந்து இந்த வார்த்தையை வந்து அவங்க சொல்றாங்க, DevOps அப்படின்ற வார்த்தையை. ஸோ இந்த செஷனுக்கு பேர் பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த DevOps அப்படின்ற கல்ச்சரல் மூமெண்ட் இந்த டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு டேர்மா வந்து அவங்க கொண்டு வந்தாங்க 2009. அப்போ வந்து 2009ல இருந்து இப்போ 2024 லாஸ்ட் 15 இயர்ஸா வந்து இந்த பர்டிகுலர் கல்ச்சர், இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க், இந்த பர்டிகுலர் மெத்தடாலஜி வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ பேரலா உங்களுக்கு தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், கிளவுட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு. சின்ஸ் தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் 2006-5ல இருந்து AWS ரொம்ப பாப்புலரா இருந்துட்டு இருக்கு. 2010ஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் 2010s அப்படின்னு நான் மீன் பண்றது வந்து 2011, 12, 13, 14 அந்த 2010ல இருந்து 2020 வரைக்கும் நிறையவே வந்து DevOps பிரின்சிபலுக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து கிடைச்சிட்டே இருந்தது. ஸோ அதுல வந்து அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் லைக் அந்த ஜெட், தென் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் லைக் செஃப், பப்பட், ஆன்சிபிள், தென் கண்டெய்னரைசேஷன் டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆகிட்டே வந்தது, டாக்கர், குபர்னட்டிஸ், தென் கிளவுட் பிளாட்ஃபார்ம் லைக் AWS, Azure. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவாப்ஸ் பிரின்சிபலுக்கான சப்போர்ட்டிங்காக வந்து நிறைய டூல்ஸ், ப்ராக்டிசஸ், நிறைய என்விரான்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லாம் வர ஆரம்பிச்சது இந்த 2010லேருந்து 2020. ஸோ இது வந்து இட் வாஸ் ஹியூஜ் சக்ஸஸ். உங்களுக்கு தெரியும், அதனால தான் வந்து வி ஆர் டிஸ்கஸிங் டெவாப்ஸ் டுடே. இதுக்கு நடுவில் 2013ல வந்து த ஃபீனிக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஜீன், கெவின் அண்ட் ஜார்ஜ் என்ற டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போதான் வந்து இந்த டெவாப்ஸ் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. ஏன் அப்படின்னா இந்த டெவாப்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த ஃபீனிக்ஸ் அப்படின்ற புக்ல வந்து ரொம்ப ஃபிக்ஷனலா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்த நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்லை, you can also use it for different stuff. நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணலாம், ஈவன் you can use it for எனி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல்ல ஆர்கனைசேஷனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தப்போ வந்து இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேருக்கு வந்து அந்த டெவாப்ஸ் பிரின்சிபல் அந்த ப்ராக்டிஸை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான புரிதல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது இந்த பர்டிகுலர் புக்ல இருந்து. ஜீன், கெவின் அண்ட் ஜார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ளிகேஷன் வந்து 2013ல ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் டெவாப்ஸோடைய மொமெண்டம் வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர் இஸ் a lot of ஈவெண்ட்ஸ், இந்த டெவாப்ஸ் டே இதெல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. டெவாப்ஸோடைய கல்ச்சர், அந்த கம்யூனிட்டி க்ரோத் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கான்ஃபரன்சஸ், கம்யூனிட்டி குரூப்ஸ், ஈவெண்ட்ஸ் வேர்ல்டு வைட் வந்து நிறையவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ DevOps அப்படின்றது இட்ஸ் a lot of stuff. Okay, it's a group of practice, it's a group of cultural movement. ஆனா வந்து மெயினா வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணது என்னது அந்த DevOps அப்படின்ற விஷயத்துல இந்த 5 விஷயங்கள் தான்: collaboration, communication, integration, automation and continuous delivery of the software plus continuous deployment of the software. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இப்போ 2020 இந்த டைம்ல வந்து என்னவா மாறிட்டே வருது அப்படின்னா, ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது வந்து டெவ் செகாப்ஸா மாறு, டெவ் செகாப்ஸ்ன்னு சொல்றாங்க, ஜிட்டாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஃபின்ஆப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது வந்து நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ டெவலப்மெண்ட் பிளஸ் கண்டினியூஸ் செக்யூரிட்டி அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ முன்னாடி வந்து
டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன் சொன்னோம். இப்போ அதில் வந்து செக்யூரிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் கேப் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த கண்டினியூஸ் செக்யூரிட்டி வேணும் அப்படின்றதால அந்த செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கொலாபரேஷன் மாடலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. DevSecOps, தென் GitOps, ஜிட் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோ ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து ஜிட் பேஸ்ட் ஒர்க் ஃப்ளோவில் வந்து டெப்ளாய் பண்ணுற மாதிரி விஷயத்தான் ஜிட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் டீம். இப்போ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனல் மாடலில் இருக்கிறதால ஃபினாப்ஸ் வந்து இட் ஹேஸ் டு ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் ஆப்ரேஷன்ஸ் டீம். ஸோ க்ளவுடோடைய ஆப்டிமைசேஷன், காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்கு வந்து இந்த ஃபினாப்ஸ் மாடல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓவரால் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அஜைல் மேனிஃபெஸ்டோ, லீன் திங்கிங் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி, தென் லேட்டராக என்ன வந்துச்சு உங்களுக்கு அஜைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் அ கோட் அப்படின்றது 2008 வந்துச்சு. 2009 வந்து இந்த டெவாப்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து பேட்ரிக் டெபாய்ஸ் அப்படின்றவர் வந்து அஜைல் 2008 கான்ஃபரன்ஸ்ல வந்து இதை வந்து அந்த பேர்ட்ஸ் ஆஃப் ஃபெதர் செஷன்ல வந்து அவர் சொல்றாரு. நாட் ஒன்லி பேட்ரிக், ஆண்ட்ரூ ஷாஃப்ரோ வந்து அதுல இருக்காரு. DevOps டூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் வந்து நிறைய புது புது டூல்ஸ், செஃப், பப்பட், ஜெட், டாக்கர், கியூபர்னடிஸ், ஆன்சிபிள் அப்படின்ற மாதிரி நிறைய பாப்புலர் டூல்ஸ் வருது. ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் கோடுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டெராஃபார்ம், இந்த டூல்ஸ்லாம் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபிக்ஷனல் புக், அந்த பப்ளிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க 2013. ஸோ அது மூலயமா நிறைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து கஸ்டமர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த பர்டிகுலர் டெவாப்ஸ் அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தெரிய வருது. ஸோ டெவாப்ஸோடைய அடாப்ஷன் வந்து அங்கேருந்து இட் நெவர் ஸ்டாப்ட், இட் ஸ்டார்டட் க்ரோயிங் லைக் எனிதிங். ஸோ டெவாப்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்ற கஸ்டமர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கஸ்டமருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் டெவாப்ஸ் டேஸ் அந்த மாதிரி கம்யூனிட்டி ஃபோரம் நிறைய நடக்குது, கான்ஃபரன்ஸ் நிறைய நடக்குது, ஈவெண்ட்ஸ் வந்து குளோபலாக நடந்துட்டு இருக்கு. ஸோ ஓவரால் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெவாப்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் a journey of collaboration, innovation and continuous improvement in சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஐடி ஆப்ரேஷன். ஸோ அட் தென் வந்து கஸ்டமருக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸும் வந்து குயிக்காக இருக்கணும். ஸோ இதுதான் வெரி ஹை லெவல் டெவாப்ஸ், ஒரு டெவாப்ஸோடைய ஒரு பர்டிகுலர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெவாப்ஸோட லைஃப் சைக்கிள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இட் வில் ஸ்டார்ட் வித் பிளானிங் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பிஸ்னஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணுறது, கலெக்ட் பண்ணுறது, தென் இந்த பிளானிங் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து டெவாப்ஸ் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபீட்பேக் லூப். ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 வீக்ஸ் ஆர் எவ்ரி வீக் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டே இருப்பாங்க. அதனால இது வந்து ஒரு லூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீட்பேக் லூப் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட் ரோட் மேப் வந்து உங்களுக்கு என்ன டிசைட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்றது வந்து இந்த கண்டினியூஸ் ஃபீட்பேக் அந்த லூப் இருக்கிறதால வி கேன் சேஞ்ச் த அப்டேட்ஸ் ஆர் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து என்ன நேரத்தில் வேணா வந்து வி கேன் கஸ்டமைஸ் இட். ஓகே, தென் கோட் அப்படின்றது வந்து அந்த கோட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். கஸ்டமர்டேருந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டேக் ஹோல்டர் என்ன கேட்கிறாரு, இந்த பிசினஸ் ஓனர் என்ன கேட்கிறாரு அப்படின்றத டெவலப் பண்ணி டூல்ஸ் லைக் ஜிட் அதில் போயிட்டு நம்ம வந்து செக்இன் பண்ணி அந்த கோட் வெர்ஷன் கண்ட்ரோல்லாம் மேனேஜ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நிறைய செக்யூரிட்டி ஃப்ளாஸ், அந்த கோடிங் ப்ராக்டிஸில் பிரச்சனைகள்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய டூல் செட்ஸ் இருக்கு. லைக் சோனார் கியூப் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேலிடேஷன், அந்த டெஸ்டிங்லாம் பண்ண முடியும். ஸோ பில்ட் பண்ணுறது வந்து என்ன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்களோ அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. லைக் மேவன், கிராடல் அந்த மாதிரிலாம் நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பில்ட் ஒர்க்கை முடிப்பாங்க. தென் வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து என்னென்ன அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், யூசர் அக்செப்டன்ஸ், சிஸ்டம் அக்செப்டன்ஸ், செக்யூரிட்டி டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெஸ்டிங் இருக்கு. இதுக்கு வந்து சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் நிறைய இருக்கு. செலனியம், JUnit இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ்க்கு போகும். ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு, இந்த ப்ராடக்ட் வந்து டெப்ளாய் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோடனே ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரிலீஸை வந்து ஸ்கெடியூல் பண்ணி சேஞ்ச் ரெக்வஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து டெப்ளாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எடுத்த உடனே கொண்டு போயிட்டு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு யாரும் டெப்ளாய் பண்ண போறது இல்லை. ஸோ இட் வில் கம் த்ரூ ஆல் த என்விரான்மெண்ட் லைக் நான் ப்ரொடக்ஷன்ல வந்து டெவலப்மெண்ட், டெஸ்டிங், QA இந்த என்விரான்மெண்ட்லாம் தாண்டி தான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் வரும். ஸோ டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போது போத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் வெல் அஸ் அப்ளிகேஷன் ரெண்டுமே இப்போ வந்து டெராஃபார்ம் மூலயமாவோ இல்லை வந்து இந்த கிளவுடோட நேட்டிவ் டூல்ஸ் மூலயமாவோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ் எ கோட் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ராவை டெப்ளாய் பண்றாங்க. ஸோ அதே பைப்லைன் மூலயமா
அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டெவலப்மெண்ட், டிப்ளாய்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்கு. அதில் ஆன்சிபிள் வந்து ரொம்பவே பாப்புலர். செஃப் அண்ட் பப்பட் வந்து அகெயின் தேர் ஆல்சோ வெரி பாப்புலர் ஃபார் சர்டைன் யூஸ் கேசஸ். தென் கண்டினியூஸ் மானிட்டரிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டெவாப்ஸ் பொறுத்த வரைக்கும் டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த என்விரான்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள், பாட்டில் நெக்ஸ் இருக்கான்றதை கண்டினியூஸா வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஓவரால் இதுதான் வந்து டெவாப்ஸோட லைஃப் சைக்கிள். இது வந்து கண்டினியூஸா ஒரு ஃபீட்பேக் லூப் இருந்துகிட்டே இருக்கும். இதை பத்தின கம்ப்ளீட் ஒரு ஸ்டேஜ்லயும் என்ன பண்ண போறாங்க, ஒரு ஸ்டேஜ்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கு, எது ஓப்பன் சோர்ஸ் டூல், எதெல்லாம் நேட்டிவ் டூல்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ இன்டர்வியூல வந்து உங்கள்கிட்ட டெவாப்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, டெவாப்ஸோடைய பெனிஃபிட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்தை தான் நீங்க வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து குயிக்கா வந்து சாஃப்ட்வேர் கொண்டு போயிட்டு சேர்க்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றது குயிக்கா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ரிலையபிள் ப்ராடக்ட், ஒரு வந்து என் ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கிறோம். ஸோ இட் இஸ் ஃபாஸ்டர் டைம் டு மார்க்கெட். நம்பர் 1. காம்ப்ளெக்சிட்டி வந்து ரெடியூஸ் பண்றோம். இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா குயிக்கா வந்து இந்த டெவாப்ஸ் மாடல்ல வந்து உங்களால பண்ண முடியும். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே குயிக்கா கிடைக்கும். இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அந்த ப்ராடக்டோடைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க ரீப் பண்ண தேவையில்லை. இமீடியட்டா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான சிஸ்டம். தென் 7 C's அப்படின்னு சொல்லுவாங்க. 7 C's அப்படின்னா அந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள், வார்த்தைகள் இருக்கு. இதை பத்தி ஒரு இது நம்ம வந்து தனித்தனியா டீடைலா தெரிஞ்சுப்போம். கண்டினியூஸ் டெவலப்மெண்ட், இன்டெகிரேஷன், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், ஃபீட்பேக், மானிட்டரிங், ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டினியூஸ் செக்யூரிட்டி அப்படின்றது இதுல இருக்கு. ஸோ அது வந்து இட் இஸ் கவர்ட் பார்ட் ஆஃப் யுவர் இன்ஃப்ரா. ஸோ இது மட்டும் இல்லாம கன்சிஸ்டன்சி. இப்ப நம்ம வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வந்து என்ன பண்ண போறோம்ன்றது வந்து நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்லயும் அதே சேம் கண்டென்ட் தான் அங்கேயுமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து டெவாப்ஸோட அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறையவே நம்ம வந்து மெட்ரிக்ஸை வந்து குவான்டிஃபை பண்ண முடியும், குவாலிஃபை பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி ஹைலி ரிலையபிள். ரொம்ப குயிக்காக ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ஃபெயிலியர் ரேட் கம்மியாகுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் அ பெட்டர் பர்ஃபார்மிங் சாஃப்ட்வேர். ஸோ டெவாப்ஸோடைய பெனிஃபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபாஸ்டர் டைம் டு மார்க்கெட், இன்க்ரீஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டேபிள் சிஸ்டம், கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். தென் இந்த 7 C's பத்தி சொல்லலாம் நம்ம. கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், டெவலப்மெண்ட், டிப்ளாய்மெண்ட் பத்தி. தென் ரெடியூஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகுது. ஸோ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டெவாப்ஸ்ல இருந்து டெவ் செகாப்ஸ்க்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி வந்து டிப்ளாய் பண்ண என்விரான்மெண்ட்ல வந்து செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ், அந்த வல்னரபிலிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்றது, அதுல இருக்கிற பக்ஸை ஃபிக்ஸ் பண்றதுலாம் கஸ்டமர் இஸ் நோ மோர் ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா வந்து அதுல நிறைய டவுன் டைம் வருது, நிறைய சேலஞ்சஸ், நிறைய அட்டாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா டெவ் செகாப்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து கொலாபரேட் பண்றது மட்டும் இல்லாம அதுல வந்து கண்டினியூஸா வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் இருந்துட்டே இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஷிஃப்ட் செக்யூரிட்டி டு த லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செக்யூரிட்டி வந்து ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த செக்யூரிட்டியை வந்து நீங்க பிளானிங் அண்ட் டிசைன் ஃபேஸ்லேயே வந்து கொண்டு வாங்க. ஸோ கோட் வந்து செக்யூரா இருக்கா, நீங்க பிளான் பண்ணும்போது அந்த த்ரெட் மாடலிங்லாம் ப்ராப்பரா பண்றீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த ப்ராடக்ட்ல வந்து வல்னரபிலிட்டி ஏதாவது இருக்குமா, செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கா, ஏதாவது பொட்டன்ஷியல் த்ரெட் இருக்கா இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரொஆக்டிவா முன்னாடியே நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வந்து கஸ்டமர் அந்த இம்பாக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்றது இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ ஷிஃப்ட் த செக்யூரிட்டி டு த லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆப்ரேஷன்ஸ்ல வந்து செக்யூரிட்டி ஹேண்டில் பண்றது விஷயம் கிடையாது. நீங்க வந்து அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து அந்த பிளானிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் செக்யூரிட்டி அண்ட் தென் அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஃபிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதனாலதான் வந்து ஷிஃப்ட் செக்யூரிட்டி டு த லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து ஆப்ரேஷன்ஸ் டீம் தான் அந்த செக்யூரிட்டி. அதாவது செக்யூரிட்டி அப்படின்னும் போது இட் கேன் பி பேட்சிங் ஆர் வல்னரபிலிட்டி ஹேண்ட்லிங் ஆர் கம்ப்ளைன்ஸ் டெஸ்டிங் ஆர் ஆன்டிவைரஸ். ஸோ அந்த கோட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ செக்யூரிட்டி செக்ஸ் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். அந்த ஸ்டாட்டிக் கோடா இருக்கு அப்படின்னா அதுல வந்து அந்த ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் லைக் சோனார் கியூப் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து வல்னரபிலிட்டிஸ், குவாலிஸ் ஆர் டெனபிள்னஸஸ் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கு. அதை வச்சு வல்னரபிலிட்டிஸ் இதா இருக்கான்னு செக் பண்றது, காம்ப்ளைன்ஸ் டெஸ்டிங், இந்த மாதிரி செக்யூரிட்டி விஷயங்களை வந்து கண்டினியூஸா வந்து மானிட்டர் பண்ணுங்க. கண்டினியூஸா வந்து ஏதாவது அனாமலிஸ் இருக்கா, ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, ஏதாவது யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா இந்த வீக்னஸ் அப்படின்றத
தெரிஞ்சுக்கணும். ஸோ செக்யூரிட்டி அஸ் அ கோட் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துருச்சு. முன்னாடி வந்து இன்ஃப்ரா அஸ் அ கோட், பிசினஸ் ரெக்யர்மெண்ட், அப்ளிகேஷன் அஸ் அ கோட் இருந்தது. அதை தாண்டி இப்போ வந்து செக்யூரிட்டி அஸ் அ கோட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ DevSecOps பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, அந்த செக்யூரிட்டியில வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஷிஃப்ட் செக்யூரிட்டி டு த லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆப்ரேஷன்ஸ் டீம் தான் வந்து செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ ப்ரொஆக்டிவா நீங்க வந்து ஆரம்பத்திலே டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து சாஃப்ட்வேருடைய பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பில்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக்யூரிட்டி அஸ் அ கோட், இன்ஃப்ரா அஸ் அ கோட், அப்ளிகேஷன் அஸ் அ கோடை தாண்டி இப்போ செக்யூரிட்டி அஸ் அ கோட் அப்படின்ற மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு, நிறைய லேர்னிங் கர்வ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஆட்டோமேஷன்ல வந்து ஃபோக்கஸ் இருக்கிறதால நிறைய பேர் பைத்தன் படிக்கிறாங்க, இல்லை வந்து பவர் ஷெல் ஆர் ஷெல், உங்களுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து கத்துக்கிறாங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பேசிக். ஓகே, ஸோ விண்டோஸோ லினக்ஸோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் அப்ளிகேஷன் வந்து நம்ம இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்கில்ஸ் வந்து தேவை. ஆட்டோமேஷன் ஸ்கில்ஸ் நம்பர் 1. செகண்ட் வந்து உங்களுக்கு இன்ஃப்ரா நாலேஜ், அந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் இருந்தால் பெட்டர். தென் ஆப்வியஸா வந்து எந்த ஒரு ஒர்க்குக்கும் வந்து லாஜிக்கல் திங்கிங் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா நான் கால் அவுட் பண்ணல, பட் வி ஹேவ் டு என்ஹான்ஸ் அவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ், லாஜிக்கல் திங்கிங், தென் இன்டெகிரேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த கியூபர்னெட்டிஸ், டாக்கர்ல தான் வந்து மைக்ரோ சர்வீசஸ் மூலயமா தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றாங்க. மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி தான் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த டாக்கர், கியூபர்னெட்டிஸ் இப்படிலாம் வந்து இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் ஸ்கில்ஸா மாறிட்டே வருது. ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் டெவாப்ஸ், அஜூர் டெவாப்ஸா இருக்கலாம், இல்லை AWS உடைய நேட்டிவ் டெவாப்ஸ் டூல்ஸா இருக்கலாம். ஸோ கிளவுட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஆட்டோமேஷன் ஸ்கில்ஸ், இன்ஃப்ரா நாலேஜ், கிளவுட் நாலேஜ் அண்ட் இந்த ப்ராக்டிக்கலா வந்து நம்ம எப்படி மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றோம், அந்த நாலேஜும் தேவைப்படுது. ஸோ இந்த டெவாப்ஸோடைய கான்செப்ட்ல வந்து 5 முக்கியமான ரோல் வந்து இருக்கு. ஸோ இது மட்டும்தான் ரோல்ஸ்னு கேட்டா இல்ல, இதை தாண்டி ரோல்ஸ் இருக்கு. பட் ப்ராடக்ட் ஓனர்னு ஒருத்தர் இருப்பாரு, டீம் லீட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, டெவாப் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர், SRE, ஆர்கிடெக்ட், டீம் லீட், ப்ராடக்ட் ஓனர் இவங்களுடைய ரோல்னா என்ன, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அவங்க எந்தெந்த ஸ்டேஜஸ்ல வந்து அவங்களுடைய பங்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து டீடைல்டா நம்ம ராசி மேட்ரிக்ஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் இனிஷியல் செஷன்ல வந்து நம்ம என்ன கவர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, டெவாப்ஸ்னா என்ன, அதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றது வந்து ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெவாப்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஆப்ரேஷன் டீமுக்கும் கொலாபரேஷன் என்ஹான்ஸ் பண்ணணும். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கோடா டெப்ளாய் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அந்த மேனுவல் ஒர்க் அவாய்ட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணணும். தென் குயிக்கா வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட்டை முடிச்சு அந்த ப்ராடக்ட்டை வந்து எண்ட் ப்ராடக்டா கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அப்ஜெக்டிவ். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.